ஒரு வெண்டைக்காய் தீயல் வைக்க போகிறேன். தேங்காய் அரைக்காத ஒரு வெண்டைக்காய் தீயல். 1/4 கிலோ வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு அந்த வெண்டைக்காவை நல்லா கழுவி அந்த தண்ணி திறந்த உடனே துண்டு துண்டாட்டு கட் பண்ணணும். ஒரு நம்ம விரலில் ஒரு துண்டு, இந்த விரலில் பாதி துண்டு அளவு கட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 தக்காளியும் வெட்டி தனியாக வைக்கணும். திருப்பி 2 பெரிய வெங்காயத்தையும் வெட்டி தனியாக வைக்கணும். திருப்பி ஒரு உருளைக்கிழங்கு அதையும் வெட்டி நீளமாக கட் பண்ணணும். எப்படின்னா 2ஆக வெட்டிட்டு கிழங்க 2ஆக வெட்டிட்டு அப்படியே அவியலுக்கு போடுறது மாதிரி கட் பண்ணி வைக்கணும். அதில் கொஞ்சம் கட்டையாட்டு கட் பண்ணி அதையும் தனியாக வைக்கணும். எல்லாத்தையும் தக்காளி 2, அதுக்கப்புறம் 1/4 கிலோ வெண்டைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 பல்லாரி, கொஞ்சம் மண் சட்டியில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு அதில் உடையாமல் வதக்கணும். இந்த வெண்டைக்காயை வதங்கி வரும்போது ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் வத்தல் பொடி அதில் போட்டு கிண்டி விடணும். ஏன்னு கேட்டால் அது வழுக்குன்னு வராது. இந்த வத்தல் பொடி போட்டால் நல்லா கிண்டி அதை கோரி அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். வச்சுட்டு இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் அந்த இறுக்கிய எண்ணெயிலே போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வதக்கணும். அது வதங்கி வந்தோடனே அந்த வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு ப்ரௌன் கலர் வர லேசாக வதக்கணும். வதக்கி முடிஞ்சோடனே அந்த தக்காளியும் போட்டு வதக்கணும். அதில் ஒரு பச்சை மிளகு கீறி அதையும் போடணும். போட்டு நல்லா வதக்கி கொலன்னு வச்சுட்டு என்ன செய்யணும்னா கொஞ்சம் புளி ஊற்றணும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி அதில் வீற்றணும். வீத்ததுக்கு முன்னே என்ன செய்யணும்னா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, இவ்வளவும் போட்டு கொஞ்சம் வெந்தய பொடி, இவ்வளவும் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு என்ன செய்யணும்னா அந்த புளியை தூக்கி அந்த மிளகு பச்சை வாடை போடுறது வரை கிண்டி கொடுக்கணும். விட்டுட்டு இந்த நம்ம வதக்கிட்டு இருக்கமே கிழங்கு, தக்காளி, ஒரு பச்சை மிளகு, 2 பல்லாரி, இதில் அந்த புளியை ஊற்றி நல்லா கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்து அது நல்லா கொலன்னு வந்த உடனே என்ன செய்யணும் தெரியுமா? சிம்மில் வைக்கணும். வச்சுட்டு இந்த முதல்ல வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காயை அந்த அடுப்பில் வெந்துட்டு இருக்கிறதுல இதை போடணும். போட்டு லேசாக கரண்டி வச்சு லேசாக கிண்டி கொடுக்கணும். கிண்டி வச்சுட்டு மூடிட்டு அடுத்து அப்புறத்தில் அடுப்பில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை கிட்ட வச்சுட்டு 2 கடுகு போட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு பொரிச்சிட்டு இந்த காஞ்ச மிளகு 2 அதையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு என்ன செய்யணும், இனி 2 காஷ்மீர் சில்லி அதை போட்டு அந்த மசாலையில் அது கொஞ்சம் கலர் வர்றதுக்கு அதை கொஞ்சம் இதை விட்டு கறிவேப்பிலையும் உருவி நல்லா போட்டு முறுமுறு ஆன உடனே இங்கே மூடி வச்சிருக்கிறதுல இதை தூக்கி ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துட்டு அதை பார்த்தாலே சோறு திங்கணும்னு ஆசையாக இருக்கும். சூப்பரான தேங்காய் போடாங்க அப்படி வச்சு பாரு. உப்பு கரெக்டாக உப்பு போடணும். உப்பு போட்டுக்கிடணும். நான் உப்பு போட சொல்லக்கு மறந்துட்டேன்.